இன்றைக்கி பயோசுவாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். சரியா? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்ஸுவல் அந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸு, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்து ஏசெக்சுவல் செக்ஸுவல் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மீன் பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து படித்து வைங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் asexual reproduction. Asexual reproduction is widespread among different organisms. ஓகேவா? பரவலாக ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷன் மெத்தட் தான் ஏசெக்சுவல். இது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் லோயர் ஆர்கானிசம் ஆர் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் லைக் புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா. அண்ட் இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இது ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? சிம்பிள் ஆர்கானிசத்தில் இந்த மாதிரியான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் முக்கியமாக வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆஃப்ஸ்பிரிங் ஸோ யூனி பேரண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? என்னன்னு சொல்கிறாங்க? யூனி பேரண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனி பேரண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒற்றை பெற்றோர் மரபு பண்பு, ஒரே ஒரு பெற்றோர் மட்டுமே என்ன ஆகுதுல, ஒரே ஒரு பேரண்ட் தான் வந்து இன்வால்வ் ஆகும். யூனினா சிங்கிள் பேரண்ட். ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். இங்கே வந்து தெர் இஸ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகிறதுனால தெர் இஸ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சீன் இன் அனிமல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷன், தென் பட்டிங், தென் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீஜெனரேஷன். இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக சொல்கிறோம். அதாவது ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிஷன். இந்த ஃபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் தி பேரண்ட் பாடி இன்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிளவுறது, கட்டாகிறது, பிளவடைகிறது. இந்த பிளவடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றா வந்து சிங்கிளாவோ அல்லது ஒரு ரெண்டாவோ அல்லது அதற்கு மேலேயோ, ஓகேவா, 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இங்கே இருக்குது. ஒன்று பைனரி ஃபிஷன், தென் மல்டிபிள் ஃபிஷன், தென் பிளாஸ்மோட்டோமி, தென் ஸ்ட்ரோபிலேஷன், தென் ஸ்போருலேஷன். ஓகேவா? 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். வாட் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன்? பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டோமி, ஸ்ட்ரோபிலேஷன், தென் ஸ்போருலேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாக பிளவடைகிறது, ரெண்டு சமமாக என்ன ஆகிறது? பிளவடைகிறது. ஸோ இப்போ இந்த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட்ஸ் இன்ட்டு 2 halves, 2 half-ஆக வந்து டிவைட் ஆகும். பேரண்ட் என்ன ஆகும்? ரெண்டாக டிவைட் ஆகும். அண்ட் ஈச் ஹாஃப் ஃபார்ம்ஸ் அ டாட்டர் இண்டிவிஜுவல். ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணும்? ஒரு ஹாஃப், ரெண்டு ஹாஃப், ஒரு பேரண்ட்டு 2 half-ஆக வந்து கட் ஆகுது. அது ஒவ்வொன்றும் ஒரு டாட்டர் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். ஓகேவா? ஃபார்ம் ஆகும். The nucleus divides first amitotically or mitotically. ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். ஒன்றா ஏமைட்டாட்டிக்கலாக நேரடி முறையிலேயாவோ அல்லது வந்து மைட்டாட்டிக் மறைமுக முறையிலேயாவது நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம நியூக்ளியஸ் டிவைட் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு கேரியோகைனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபாலோட் பை த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அதாவது டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்போ த ரிசல்டன்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். அப்போ ரிசல்ட் ஆகக்கூடிய, அதாவது உருவாகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் யங் ஒன்ஸ், இந்த பேபி ஒன் எப்படி இருக்கும்னா ஐடென்டிக்கல் டு பேரண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த பிளேன் ஆஃப் ஃபிஷன், பைனரி ஃபிஷன் இஸ் த ஃபாலோயிங் டைப்ஸ். அதாவது எப்படி வந்து அது பிளவடையுது அப்படிங்கக்கூடிய அந்த பிளவு மட்டத்தை பொறுத்து நாம் வந்து டைப்ஸ் இதெல்லாம் பிரிக்கலாம். எவ்வளோ டைப்பாக பிரிக்கிறாங்க? 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், செகண்ட் ஒன் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், தென் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன், தென் ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். ஓகேவா? 4 டைப்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஃபிஷனோட அந்த மட்டத்தை பொறுத்து, அதாவது கொடுத்துருக்காங்க பிளெயின் ஆஃப் ஃபிஷன், அந்த பிளவு மட்டத்தை பொறுத்து நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். அதுக்கு வந்து இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனுக்கு வந்து அமீபா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அந்த பிக்சர் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனில்
seen in amoeba like amoeba நடக்குது. amoeba வந்து irregular shaped organism. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நடக்குது. where the plane of division is hard to observe. நம்ம வந்து எந்த இடத்துல அந்த வந்து டிவிஷன் பிளேன் நடக்குது கட் ஆகுதுங்கிற அந்த மட்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, அது கடினம். ஓகேவா? இந்த கண்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் சீஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஸப்பியர். அது வந்து தன்னுடைய இதை நிறுத்திக்கிட்டு என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால் செதஞ்சு மறைஞ்சிரும். ஓகேவா? என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிடும், செயலிலேருந்து மறைந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ராக்டைல் வேக்யூல் சீஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஸப்பியர். அந்த ஃபங்க்ஷன் நிறுத்திட்டு என்ன ஆயிரும்? மறைஞ்சிரும். ஓகேவா? செயலிலிருந்து மறைஞ்சிரும். தென் the nucleoli disintegrate and the nucleus divides mitotically. nucleoli அப்படிங்கிறது நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உட்கரு மணி. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா மறைஞ்சிட்டு உட்கரு அதுக்கு நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா மைட்டாட்டிக்கலாக என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா the cell then constricts in the middle மையத்தில் தான். ஓகேவா? ஸோ த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 2 daughter cells. ஓகேவா? நடுவில் வந்து ஒரு சுருக்கம், கன்ஸ்ட்ரிக்ட்ஸ்னால் ஒரு சுருக்கம் ஏற்பட்டு சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகி சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 2 daughter cells. எத்தனை செல்ஸ் உருவாகும்? 2 daughter cells உருவாகும். இது வந்து சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். சிம்பிள், இந்த பிக்சரை பாருங்கள், சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா transverse binary fission. transverse binary fission என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா the plane of division runs along the transverse axis of the individual. அதாவது கிடைமட்டமாக டிரான்ஸ்வர்ஸாக வந்து டிவைட் ஆகிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரமிசியமும் பிளனேரியாவும் கொடுத்துருக்காங்க. இன் பாரமிசியம் பார்த்தோம்னா the macronucleus divides by amitosis and micronucleus divides by mitosis. அதாவது மேக்ரோநியூக்ளியஸ் வந்து ஏமைட்டாட்டிக் முறையிலையும் மைக்ரோநியூக்ளியஸ் வந்து மைட்டாட்டிக் முறையிலையும் டிவைட் ஆகுது. ஓகேவா? இன் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷனில் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷனின் பாரமிசியம், அதாவது கிடைமட்டமாக இந்த மாதிரி 2 கட்டாகி அடுத்து 2 வந்து நமக்கு இந்த மாதிரி உருவாகுது பாரமிசியத்தில். ஓகேவா? அந்த பிக்சரை பார்த்துக்கணும். ஓகேவா? மேக்ரோநியூக்ளியஸ் இருக்குது, மைக்ரோநியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து மைட்டாட்டிக்காக, இன்னொன்று வந்து என்னவா டிவைட் ஆகுது? ஏமைட்டாசிஸில். மேக்ரோ வந்து ஏமைட்டாசிஸ், அதே வந்து மைக்ரோநியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸில் டிவைட் ஆகி நமக்கு டிரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாரமிசியம், பிளனேரியா 2 இருக்குது. ஓகேவா? இங்கே நமக்கு பாரமிசியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா the nucleus and the cytoplasm divides in longitudinal axis of the organism. நீள் வாக்கில் வந்து என்ன ஆகும்? நமக்கு டிவைட் ஆகும். in flagellates the flagellum is retained usually in 1 daughter cells. அதாவது இந்த மாதிரி நமக்கு இந்த லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃப்ளாஜெல்லம் வந்து ஒரு இதில் தான் வந்து நமக்கு ஒரு யூக்ளினால தான் நமக்கு இருக்கும். இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் இருக்கக்கூடிய பேசல் கிரானியூல்ஸ் வந்து divided into 2 and the new basal granule forms a flagellum in the other daughter individual. இன்னொன்றில் வந்து இந்த பேசல் கிரானியூல் வந்து அந்த ஃப்ளாஜெல்லத்தை உருவாக்கிக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்டிசெல்லாவிலையும் யூக்ளினாவிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். பிக்சரை பாருங்கள், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். அது நீல வாக்கில் நமக்கு என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஓகேவா? நீல வாக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். இதில் பார்த்தோம்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒப்ளிக்காக நடக்கும். ஓகேவா? இதில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிளெயின் ஆஃப் டிவிஷன் இஸ் ஒப்ளிக். ஓகேவா? இந்த சாய்வாக இருக்கும், ஒப்ளிக்காக இருக்கும். இட் இஸ் சீன் இன் டைனோஃப்ளாஜிலேட்ஸ். எதில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் டைனோஃப்ளாஜிலேட்ஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க செராசியம். ஓகேவா? இது ரெண்டுலேயும் வந்து இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது மல்டிபிள் ஃபிஷன் இஸ் த மல்டிபிள் ஃபிஷன் என்ன நடக்கும்னா the parent body என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் டிவைட்ஸ் இன்ட்டு மெனி ஸ்மாலர் டாட்டர் செல்ஸ். நிறைய டாட்டர் செல்ஸை என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி வித்தவுட் த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும் without the division of cytoplasm. Later the cytoplasm divides into as அதாவது நிறைய பார்ட்ஸை என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் என்சர்க்கிள்ஸ் ஒன் டாட்டர் நியூக்ளியஸ். ஒவ்வொரு டாட்டர் நியூக்ளியஸையும் சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் வந்து என்சர்க்கிள் ஆகிடும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் மெனி ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் அ சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமில் நிறைய இந்த மாதிரி
ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெவலப் ஆகும். இட் மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூசஸ் 4 or many daughter individuals by equal cell division and the young ones do not separate until the process is complete. அதாவது ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அதுலேருந்து வெளியில் வரும். அது வரைக்கும் வந்து என்ன ஆகாது, வெளியில் வராது. ஓகேவா? ஸோ இதை இன்னும் வேர்டிசலில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இந்த டிவிஷன் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டட் ஃபிஷன். ஓகேவா? வேர்டிசலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு பற்றாக்குறையும் போது அமீபா வித்ட்ராஸ் இட்ஸ் சூடோபோடியா அண்ட் செக்ரீட்ஸ் 3 லேயர்டு ப்ரொடக்டிவ் கியூட்டினஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டு, ஒரு கடினமான ஒரு உரையை வந்து உருவாக்கிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கடினமான உரையை உருவாக்கிக்கிட்டு எந்த மாதிரி டைம் அப்படின்னு சொன்னால், ஒன்றா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, அதிகமாக இருக்கும்போது, அதுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு இதாக இருக்கும் பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூடோபோடியா வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளிழுத்துக்கும். ஓகேவா? வித்ட்ராஸ் இட்ஸ் சூடோபோடியா அண்டு செக்ரீட்ஸ் 3 லேயர்டு ப்ரொடக்டிவ் கைட்டினஸ் சிஸ்ட் வால் அரவுண்ட் இட், தன்னை சுற்றி ஒரு கைட்டினாலான ஒரு உரையை வந்து உருவாக்கிக்கும். ஓகேவா? அந்த பாதுகாப்பு உரையை உருவாக்கிக்கும். இதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்சிஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்னென்னு பேர் கொடுக்குறோம், என்சிஸ்மெண்ட். when condition become favorable ஆனதுக்கப்புறம் the encysted amoeba divides by multiple fission and produces many minute amoebae called அது போலிகாலிக் சூடோபோடியோஸ்போர்ஸ். என்ன பேர் கொடுக்குறோம், சூடோபோடியோஸ்போர். ஓகேவா? அது அமிபுலே அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம், அமிபுலே. ஓகேவா? சூடோபோடியோஸ்போரா அமிபுலே இதை வந்து உருவாக்குது. இந்த சிஸ்ட் வால் அப்சார்ப்ஸ் வாட்டர். இப்போ அந்த சிஸ்ட் தன்னை சுற்றி ஒரு சிஸ்ட் உருவாக்கிக்குது இல்லையா, ஒரு உரையை உருவாக்கிக்குது இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சிஸ்ட் வால் வந்து அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் பிரேக்ஸ் ஆஃப் லிபரேட்டிங் தி யங் சூடோபோடியோஸ்போர்ஸ் ஈச் வித் ஃபைன் சூடோபோடியா. ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு தனி சூடோபோடியாவாக மாறிடுது. அப்புறம் தே ஃபீட் அண்ட் க்ரோ ரேப்பிட்லி டு லீட் அண்ட் இண்டிபெண்ட் லைஃப். அதுக்கப்புறம் அது வந்து தன்னுடைய வளர்ந்து தனியாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருது. ஓகேவா? அதே சமயம் இன் சம் மெட்டாசோவானில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மெட்டாசோன் அனிமல்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் கால்டு ஸ்ட்ரோபிலேசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோபிலேசன் ஒரு ஸ்ட்ரோபிலா உருவாகிறது அக்கர்ஸ். இந்த இது கொடுத்துருக்காங்க படிக்கிறா, ஸ்ட்ரோபிலேசனையும் ஆர்லியால் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ஆர்லியால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து ஸ்ட்ரோபிலேசன் செவரல் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் கிவ்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி தான் தொடர்ந்து இந்த மாதிரி கிடைமட்டமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ நிறையா கிடைமட்ட பிளவுகள் நடந்து என்ன ஆகாதுன்னா நிறைய தனித்து பிரியாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஆர்லியால் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரி உருவாகும்பொழுது என்ன நடக்கும்னா, பிளாஸ்மோட்டோமி இஸ் த டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்டு மெனி மல்டி நியூக்ளியேட் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வித் த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நிறைய உட்கருக்கள் வந்து ஒன்றாவே இருக்கும். அது வந்து எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இது வந்து பல உட்கருக்கள்லாம் சேர்ந்து பெற்றோர் உயிரியில் வந்து உட்கருக்கள் வந்து பிரிஞ்சு பல உட்கருக்களை கொண்ட ஒரு சேயுயிரியை உருவாக்குறது. அதான் பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருப்பி சொல்கிற மாதிரி பிளாஸ்மோட்டோமி இஸ் த டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட். ஓகேவா? பல உட்கருக்களை கொண்ட பேரண்ட். ஓகேவா? அதுலேருந்து அந்த உட்கருக்கள்லாம் பிரிஞ்சு நமக்கு ஒரு தனி உயிரினங்களை, அதாவது இண்டிவிஜுவல்ஸை பேபி ஒன்ஸை உருவாக்குறது. தட் இஸ் பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூக்ளியர் டிவிஷன் அக்கர்ஸ் லேட்டர் டு மெயின்டைன் நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், உட்கருக்கள்லாம் பிரிஞ்சு அந்த இயல்பான நிலையை வந்து அடையும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், லேட்டர் டு மெயின்டைன் நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ஓகேவா? பிளாஸ்மோட்டோமி அக்கர்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எதில் நடக்கும்னா, அதாவது ஃப்ளோமிக்ஸா. ஓகேவா? ஒன்று நடக்கிறது வந்து ஃப்ளோமிக்ஸா, இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒப்பலினா. ஓகேவா? ஒப்பலினா ஒன்று, அடுத்து இன்னொன்று வந்து ஃப்ளோமிக்ஸா. இந்த பிலோமிக்ஸாவிலையும் ஒப்பலினாவிலையும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த பிலோமிக்ஸா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெயண்ட்டு அமீபா. ஓகேவா? அது இன்னொன்று ஜெயண்ட் அமீபான்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்மோட்டோமி நடக்குது. ஓகேவா? டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அமீபா மல்டிப்ளைஸ் பை ஸ்போருலேசன். அதாவது ஒரு மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில், சாதகமற்ற சூழலில் அமீபா வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம மல்டிப்ளை ஆகுதுன்னா ஸ்போருலேசனில் வித்தவுட் என்சிஸ்மெண்ட். அதை சுற்றி ஒரு உரையை உருவாக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா,
நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்ட்டு செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பிரேக் ஆகும். அல்லது குரோமட்டின் வந்து குரோமட்டின் பிளாக்ஸ் ஒன்றா வந்து நியூக்ளியஸ் பிரேக் ஆகும், இல்லைனா குரோமட்டின் வந்து என்ன ஆகும், அந்த குரோமட்டின் துண்டுகள் வந்து என்ன ஆகும், நமக்கு தொகுப்புகளாக அது குரோமட்டின் ஒவ்வொன்றும் தொகுப்பில் பிளாக்ஸாக வந்து உடையும். குரோமட்டின் பிளாக்ஸ் அப்படிங்கிறது குரோமட்டின் தொகுப்புகளாக என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பிரேக் ஆகும். ஓகேவா. ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து டெவலப் நியூக்ளியர் மெம்பரேன், ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் டெவலப் பண்ணிக்கும். பிகம் சரண்டட் பை எ சைட்டோபிளாசம், அதை சுற்றி சைட்டோபிளாசம் அண்ட் டெவலப்ஸ் அ ஸ்போர் கேஸ் கிரவுண்ட் இட். அதை சுற்றி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை சுற்றியும் ஸ்போர் கேஸ் அரவுண்ட் இட், அதை சுற்றி ஒரு ஸ்போர் மாதிரி ஓகேவா ஒரு உக்கர் சவ்வு அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் உருவாகி அதை சுற்றி ஒரு ஸ்போர் மாதிரி டெவலப் ஆகிக்கும். ஓகேவா. ஒரு ஸ்போர் உரையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது இந்த பேரண்ட் பாடி டிசன்டிகிரேட்ஸ், த ஸ்போர்ஸ் ஆர் லிபரேட்டட். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்போர்கள் வந்து அது வந்து வெளியேறுது. ஸோ இந்த ஸ்போர்லேருந்து ஒவ்வொரு ஸ்போர்ஸும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு யங் அமீபாவை உருவாக்குது. ஓகேவா. அடுத்து பட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா the parent body produces one or more buds and each buds grows into young one. The buds separate from the parents to lead a normal life. ஓகேவா. in sponge the buds constrict and detach from the parent body and the bud develops into a new sponge. ஓகேவா. இதை பட்டிங்கில் சொல்கிறாங்க. பட்டிங் அப்படின்னு சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு பட்டு மாதிரி உருவாகுது. ஓகேவா. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் the parent body produces one or more buds in each, ஒன்றுக்கு மேற்பட்ட பட்ஸை உருவாக்கும். அது ஒவ்வொன்றுலேருந்து ஒரு யங் ஒன் உருவாகும். ஓகேவா. இப்போ இந்த ஒவ்வொரு பட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்து செப்பரேட் ஃப்ரம் பேரண்ட் டு லீட் நார்மல் லைஃப், அதுலேருந்து பிரிஞ்சு அதோடைய நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஸ்பாஞ்ச், இந்த பட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி சுருங்கி என்னாகும், அடிப்பகுதி குறுகி என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி பிரிஞ்சு போய் இன்னொரு நியூ ஸ்பாஞ்சை உருவாக்கும். ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டிங்கின் இதில் கொடுத்துருக்காங்க பாரு, லியூக்னோசினியா ஸ்பாஞ்சில் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகேவா. சொலீனியா. ஓகேவா. சொலீனியாவில் ஸ்பாஞ்சில் இந்த மாதிரியான பட்டிங் நடக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா when the buds are formed on the outer surface of the parent. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜினஸ் பட்டிங். ஹைட்ராவில் பாருங்கள் எக்ஸோஜினஸ் பட்டிங் தான் நடக்குது. ஓகேவா. உள்ளுக்குள்ளே உருவாகிறது, வெளியில் உருவாகிறது. ஓகே, இதெல்லாம் வெளியில் தான் உருவாகுது. இந்த லியூக்னோசொலினியாவிலையும் வெளியில் தான் நடக்குது, இந்த அதே ஹைட்ராவிலையும் வெளியில் தான் நடக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸோஜினஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹைட்ரா கொடுத்துருக்காங்க. ஹைட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் when food is plenty, அது அப்போ அதிகமான சாப்பாடு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா அது எக்டோடர்ம் செல்ஸ் இன்க்ரீஸ், வெடியெடுக்கு செல்கள் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகி ஃபார்ம் அ ஸ்மால் எலிவேஷன் ஆன் த பாடி சர்ஃபேஸ், ஒரு எலிவேஷனை வந்து உருவாக்கும். ஓகேவா. ஒரு மேடான பகுதியை உருவாக்கும். அப்போ எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா புஷ்ட் அவுட் டு ஃபார்ம் அ பட், ரெண்டும் வெளித்தள்ளப்பட்டு ஒரு பட்டை உருவாக்கும். த பட் கண்டெய்ன்ஸ் இன்டீரியர் ஹியூமன் இன் கண்டினியூவேஷன் வித் பேரண்ட்ஸ் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. ஓகேவா. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மொட்டில் என்னுடைய பெற்றோர் உயிரினுடைய அந்த குடற்புலி வந்து நீண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மொட்டினுடைய அந்த நுனியில் வந்து வாயும் அதை சுற்றி வந்து உணர் நீச்சிகள் வந்து வளரும். ஸோ முழுவதுமாக வளர்ந்ததுக்கப்புறமா அந்த மொட்டினுடைய அடிப்பகுதி சுருங்கி அது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரண்ட்லேருந்து என்னாகும் பிரிஞ்சு அதனுடைய ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பை வந்து லீட் பண்ணோம். அதான் இதில் சொல்கிறாங்க. அதான் பட் என்லார்ஜஸ் டெவலப்ஸ் எ மவுத்து அண்ட் சர்க்கிள் ஆஃப் டென்டக்கிள்ஸ், அந்த உணர் நீச்சிகள் உருவாகுது. அண்ட் ஃப்ரீ எண்ட். ஓகேவா. அண்ட் இட்ஸ் ஃப்ரீ at its free end. When fully grown, the buds constricts at the base and finally separates from the parent body and leads in independent life. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாக்டிலியூக்கா. இந்த நாக்டிலியூக்கால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா hundreds of buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. நிறைய 100 சைட்டோபிளாஸில் ஏகப்பட்ட பட்ஸ் வந்து உருவாகுது. அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே உடலுக்குள்ளேயே உருவாகிறனால அதுக்கு என்னென்னு சொல்கிறோம், எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இந்த நாக்டிலியூக்கால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா hundreds of buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. This is called endogenous budding. நம்ம வந்து அமீபாலெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்பாஞ்சிலாம் வந்து பார்த்து எக்ஸோஜினஸ் பட்டிங். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் எண்டோஜினஸ் பட்டிங். ஓகேவா. in freshwater sponges, some marine sponges, a regular and peculiar mode of asexual reproduction. A peculiar mode of asexual reproduction occurs by internal buds called gemmules in is seen.
என்ன சொல்கிறாங்கன்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னோம்னா, அதாவது கடற்பஞ்சில் சில கடற்பஞ்சில் என்ன நடக்குது அப்படின்னா ஜெம்யூல்ஸ் அப்படிங்கக்கூடிய உள்ளமைந்த மொட்டுக்கள் உருவாக்குறது சீரான மற்றும் ஒரு தனித்துவமான ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல் என்ன ஆகும்னா இஸ் அ ஹார்டு பால். ஓகேவா, ஒரு உறுதியான பந்து போன்ற அமைப்பு. இதனுடைய உட்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் உணவுப் பொருள் தாங்கி ஆர்கியோசைட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. சரியா, அந்த ஆர்கியோசைட்ஸ் வந்து உணவுப் பொருளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல் இஸ் அ ஹார்டு பால் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ். அதில் தான் என்ன இருக்கும், ஃபுட் இருக்கும். டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன நடக்கும்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து டிசன்டிகிரேட்ஸ் பட் த ஜெம்யூல் கேன் வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ். அதாவது சாதகமற்ற சூழ்நிலை அந்த பஞ்சு வந்து செஞ்சால் கூட அந்த ஜெம்யூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனையும் தாங்கி நிலச்சிருக்கும். டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜெம்யூல்ஸ் வந்து பிகின் டு ஸ்கேட்ச். அதிலிருந்து வந்து அந்த பஞ்சுகள் பொறிச்சு கேட்ச்னா அது பொறிச்சு நமக்கு என்ன ஆகுது, வெளியில் வருது. ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னன்னா துண்டானது. இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பேரண்ட் பாடி பிரேக்ஸ் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பீசஸாக வந்து கட் ஆகிறது. அண்ட் ஈச் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட் ஹேஸ் அ பொட்டன்சியல் டு டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். அதாவது ஒவ்வொன்று ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகுது. ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெடல் லேக்ரேஷன் occurs in many genera of sea anemones. இது வந்து எங்கே எதில் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா சி அனிமோனில் தான் அதிகமாக நடக்குது. ஓகேவா, எதில் நடக்குது, சி அனிமோனில் தான் அதிகமாக வந்து நடக்குது. எது அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஃப்ராக்மெண்டேஷன். இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெடல் லாக்ஸேஷன் occurs in many genera of sea anemone. Lobes are constricted off from the pedal disc. அந்த பெடல் டிஸ்கிலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுருக்கம் ஏற்படுது. ஓகேவா, லோப்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரிக்டட் அந்த தட்டுக்கு அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா பிரிஞ்சு அந்த கதுப்புகள் எல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றிலிருந்து ஒரு குடல் தாங்கிகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உருவாகி அதிலிருந்து டென்டக்கிள்ஸ் வந்து புதிய ஒரு கடல் சாமந்தி சி அனிமோன் நமக்கு உருவாகுது. ஓகேவா, இது ஃப்ராக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் வேர்மில் பார்த்தோம்னா நாடாப்புழு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீனியா சோலியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டீனியா சோலியம் அப்படிங்கக்கூடிய டேப் வேர்மில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நாடாப்புழு இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the gravitrite அதாவது proglatids or the oldest at the posterior end of the strobila. The gravid proglatids are regularly cut off either singly or in group from the posterior end by a process called apolysis. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸோ இந்த நாடாப்புழு அந்த டேப்பும் வந்து வயசானதில் மெச்சூர் ஆனதில் வந்து நிறையா அந்த பழுத்த கண்டங்கள் இருக்கும். ஓகேவா, இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் ரொம்ப கிராவிட் ரைட்னா நல்லா மெச்சூர் ஆனது. ஓகேவா, அதில் வந்து அந்த ஸ்ட்ரோபினாவுடைய பின்முனையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தனியாகவோ தொகுப்பாவோ என்னாகும் அந்த நாடாப்புழு விட்டு அந்த ஆர்கானிசத்தை விட்டு என்னாகும் கட்டாகி பிரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா தானாகவே பிரிஞ்சிடும். அதுக்கு அப்போலைசிஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, தற்சிதைவுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, தான் அப்போலைசிஸ். திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் சின்ஸ் இட் ஹெல்ப் transferring the developed embryos from the primary host to find a secondary host. இது வந்து எது நடக்கும்னா முதல்நிலை விருந்தோம்பின்னு சொல்கிறதா பிரைமரி ஹோஸ்ட் மனிதன் ஹியூமன் பீயிங்ஸு. அடுத்து இரண்டாம் நிலையாக செகண்டரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது பன்றி. ஸோ இதை அடையிறதுனால இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டராக இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீஜெனரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரீஜெனரேஷன் இஸ் எ ரீக்ரோத் இன் தி இன்ஜூர்டு ரீஜியன். ரீஜெனரேஷன் வாஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டடிட் இன் ஹைட்ரா. ஓகேவா, ஹைட்ராவில் தான் ஃபஸ்ட்டு ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு வந்து 1740 சொன்னார். ரீஜெனரேஷன் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ஃபலாக்சிஸ், இன்னொன்று வந்து எபிமார்ஃபோசிஸ். ஓகேவா, இந்த மார்ஃபலாக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழு உருவமும் என்னாகிறது டெவலப் ஆகிறது. அதே வந்து எபிமார்ஃபோசிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் உறுப்பு மட்டும் என்ன ஆகிறது டெவலப் ஆகிறது. ஓகேவா,
இன் மார்ஃப்ளாக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் பாடி க்ரோஸ் from a single small fragment hydra planaria. When a hydra is accidentally cut into several pieces, each pieces can regenerate the lost parts and develop into a whole new individual. அப்படி புதுசாக உருவாயிரும். The parts usually retain their original polarity with oral ends by developing tentacles and aboral அபோரல் லென்ஸ், அதாவது ஆப்போசிட் சைஸ், அது துருவம் தன்னை தக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எங்கே வந்து வாய்ப்பகுதியோ அங்கே வாய்ப்பகுதி, எங்கே வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டுக்கள் உருவாகுமோ அது அடித்தட்டுக்களை உருவாக்கும். ஓகேவா, அபோரல். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து உருவாயிடும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா with the oral lens by developing tentacles and aboral lens producing basal disc அடித்தட்டை உருவாக்கிடும். ஓகேவா. அடுத்து எபிமார்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இட் இஸ் 2 types. நேம்லி வந்து ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா, சீராக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது ரிப்பேரட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ராட்டிவ். இது வந்து ரெஸ்ட்ராட்டிவ் அப்படிங்கிறது மீண்டும் உருவாக்குறது. ஓகேவா. ஸோ இந்த ரிப்பேரட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் only certain damaged tissues can be regenerated. Example வந்து human beings. Whereas in restorative regenerationல பார்த்தீங்கன்னா saved body parts can develop. வந்து starfish, tail wall of lizard, அந்த சுவர் பள்ளி இருக்குது இல்லையா, அது வந்து கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி என்ன ஆயிரும், டெவலப் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ஃபிஷ் கொடுத்துருக்காங்க பாரு, ரெஸ்ட்ராட்டிவ். இது வந்து ரிஜெனரேஷன். ஓகேவா. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்கு, லிசார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடு இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் ரீஜெனரேஷன் ஆஃப் ஹைட்ரா கொடுத்துருக்காங்க இப்போ ரீஜெனரேஷனுக்கு. ஓகேவா, கட்டாயி உருவாகிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து அப்போலைசிஸு டீனியா சோலியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா, நாடா புழுவில் இது கட்டாயி நமக்கு இதாகும். ஓகேவா. ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.